ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தொகுப்பாளர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சுவாரஸ்யமான விளக்க தொகுப்புல இந்தியாவுக்கே ரொம்ப பிடிச்ச எல்லாரும் கொண்டாடுற ஒரு சூப்பரான உணவோட பன்முக கலாச்சார வரலாற்றை பத்தி தான் விலாவாரியா பேச போறோம். ஆரம்பிக்கலாமா? இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. கல்யாணம், திருவிழா, பார்ட்டின்னு எந்த விசேஷமா இருந்தாலும் நம்ம இலையில முதலாளா வந்து உட்கார்ந்துக்கிற அந்த மாஸ்டர் பீஸ் உணவு, அதோட உண்மையான பூர்வீகம் உங்களுக்கு தெரியுமா? பல நூற்றாண்டுகளா டிராவல் பண்ணி வந்த அந்த காவிய கதையை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த சுவையான பயணத்துல பாரசீகத்துல ஆரம்பிச்சு நம்ம சங்ககால தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கிருந்து முகலாயர்கள் காலத்துல பயணப்பட்டு அப்படியே நவீன இந்தியாவோட பலவிதமான சுவைகள் வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிக்க போறோம். முதல்ல இந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற அந்த மொழியியல் வேர்களை தேடி போவோம். இது நம்ம இந்திய எல்லைகளை தாண்டி ரொம்ப தூரம் நம்ம கூட்டிட்டு போகுது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாம இப்போ அவ்வளவு உசிரா நேசிக்கிற இந்த உணவோட பேரே பிரியான் அப்படிங்கிற ஒரு பாரசீக வார்த்தையிலிருந்து தான் வந்திருக்கு. பிரியானா சமைக்கிறதுக்கு முன்னாடி வறுக்கப்படுறது இல்லைன்னா பொரிக்கப்படுறதுன்னு அர்த்தம். அதாவது அரிசியோட சேர்த்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே இறைச்சியை நல்லா நெய்யிலையோ கொழுப்புலையோ வறுத்து எடுக்கிற அந்த பழங்கால டெக்னிக்கை தான் இந்த வார்த்தை குறிக்குது. இதோட வரலாற்று காலவரிசைய பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சுவாரஸ்யமான உண்மைகள் கொட்டி கிடக்கு. கிபி 1398ல தைமூர் தன்னோட பிரம்மாண்டமான படைக்கு ஈஸியா சாப்பாடு போடுறதுக்காக இந்த பாரசீக உணவை அப்படியே நம்ம இந்திய கரைகளுக்கு கொண்டு வந்திருக்காரு. போர்க்களத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு ஒரே நேரத்துல சத்து கொடுக்கிற ஒரு பவர் பேக்ட் உணவா இது இருந்திருக்கு. அப்புறம் 1600கள்ல வந்த முகலாயர்கள் இத பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆக்கினாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம மண்ணுல ஒரு வேற லெவல் வரலாறு இருக்கு தெரியுமா? இப்போ நாம பார்க்க போற விஷயம் வெளிநாட்டு படைகள்லாம் வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தென்னிந்தியாவில குடிக்கட்டி பறந்த ஒரு பழங்கால பாரம்பரியத்தை பத்தி தான். கிபி 200வது வருஷத்திலேயே நம்ம சங்ககால இலக்கியங்கள்ல ஊன் சோறு அப்படிங்கிற ஒரு உணவு பதிவு செய்யப்பட்டிருக்கு. போருக்கு போற தமிழ் வீரர்களுக்கு தெம்பு கொடுக்கறதுக்காக அரிசி, நெய், இறைச்சி, அப்புறம் நல்ல காரசாரமான மிளகு இதையெல்லாம் சேர்த்து பிரத்யேகமா செஞ்ச சம ஸ்ட்ராங்கான உணவு இது. கேட்டாலே நாக்குல நீர் ஊறுதில்ல? இதான் தமிழர்களோட முதல் பிரியாணின்னு கூட நாம ரொம்ப கெத்தா சொல்லலாம். சரி, பண்டைய வீரர்களோட சாப்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம கொண்டாடுற அந்த ராயல் அண்ட் மாடர்ன் டிஷ், அதோட அந்த பெர்ஃபெக்டான வடிவம் எப்படி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கட்டத்துல ராணி மும்தாஜ் மஹால் ராணுவ பாசறைகளை பார்வையிட போனாங்களாம். அங்கிருந்த வீரர்கள் எல்லாம் ரொம்பவே சோர்வாவும் ஊட்டச்சத்து குறைபாட்டோடும் இருந்ததை பார்த்து ஃபீல் பண்ணிருக்காங்க. உடனே தன்னோட சமையல்காரர்களை கூப்பிட்டு நம்ம வீரர்களை வலுப்படுத்த இறைச்சியும் அரிசியும் சேர்ந்த ஒரு சூப்பரான சத்தான உணவை தயார் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. சொல்ல போனா எல்லா சுவைகளும் பக்காவா கலந்த அந்த செழுமையான முகலாய பிரியாணி பிறந்ததுக்கு இதுதான் ஒரு முக்கியமான தொடக்க புள்ளி. சரி, இத ஃபேமஸ் ஆக்கினது யாருன்னு பார்த்தாச்சு. ஆனா அந்த இறைச்சியை அவ்வளவு சாஃப்டாவும் ஜூசியாவும் மாத்துற அந்த மேஜிக் டெக்னிக் அது, அத பத்தி இப்போ பாப்போம். அதுதாங்க அந்த ஃபேமஸான தம் போடுற கலை. இது உண்மையிலேயே சமையல் பொரியலோட ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். ஒரு பெரிய பாத்திரத்துல மசாலாவுல ஊற வச்ச இறைச்சியையும் அரவேக்காட்டுல இருக்கிற அரிசியையும் லேயர் லேயரா வைப்பாங்க. அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த நறுமணமான நீராவி கொஞ்சம் கூட வெளியே போகாதபடி பாத்திரத்தோட விளிம்புகளை மாவை வச்சு ரொம்ப டைட்டா மூடிடுவாங்க. மேலேயும் கீழேயும் சூடான கறியை வச்சு ரொம்ப மெதுவா பக்குவமா சமைப்பாங்க. அப்பதான் அந்த மசாலாவோட முழு எசன்ஸும் அந்த சாப்பாட்டுக்குள்ளேயே இறங்கி நாம ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதும் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்துது. முகலாயர்கள் அப்புறம் ஹைதராபாத் நிசாம்கள் காலத்துக்கு பிறகு இந்த உணவு எப்படி நம்ம துணை கண்டம் முழுக்க பரவிச்சுன்னு பார்ப்போம். இந்த உணவு எங்கெல்லாம் போச்சோ அங்க இருக்கிற உள்ளூர் மசாலா பொருட்களை எல்லாம் தனக்குள்ள இழுத்துக்குச்சு. இப்போ இருக்கிற பிரியாணி வெரைட்டிஸை பாத்தீங்கன்னா தலை சுத்தி போயிடும். நிசாம்களோட அந்த லெஜெண்டரி ஹைதராபாத் பிரியாணில ஆரம்பிச்சு கொல்கத்தா, வாணியம்பாடி, சிந்தின்னு ஒவ்வொரு ஊரும் அவங்க ஸ்டைல்ல ஒரு தனித்துவமான வெர்ஷனை செஞ்சு அசத்திட்டாங்க. தென்னிந்தியாவில் வாணியம்பாடி, செட்டிநாடு, தலச்சேரி, வடக்கே பாத்தீங்கன்னா லக்னோவி, காஷ்மீர்னு சொல்லி மேற்கே மும்பை, மேமன் வரைக்கும் அந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம், ஒவ்வொரு சுவை. இன்னைக்கு தேதியில இந்த உணவு இல்லாத ஊரே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் சரி, இல்ல வீட்ல உட்கார்ந்துகிட்டு மொபைல்ல ஆர்டர் பண்ணாலும் சரி, இந்த பழங்கால உணவு இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நடத்திட்டு இருக்கு. இந்த ருசியான விளக்க தொகுப்பை முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்க ஆசைப்படுறேன். பாரசீக படைகள்ல இருந்து நம்ம சங்ககால தமிழ் போர் வீரர்கள் வரைக்கும் பிரியாணிங்கிறது வெறும் சாப்பாடு இல்ல, அது ஒரு வரலாற்று பொக்கிஷம். இப்போ நாம பார்த்த இந்த ஏகப்பட்ட வரலாற்று ஸ்பெஷல் வெரைட்டிகள்ல உங்களோட மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிற உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் பிரியாணி எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.